చనిపోయిన 16 మంది కూడా తెలియదు. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான மர்டர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஒரு கொலை நடந்துரும், அந்த கொலையை யாரு பண்ணாங்கன்ற மாதிரி விசாரணை நடக்கும். அந்த விசாரணையோட முடிவுல குற்றவாளியை நமக்கு காட்டுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படங்கள்லாம் இருக்கும். இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற 5 படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இப்ப நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடுறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு நீயட் அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்தியில மட்டும்தான் இருக்கு. சப்டைட்டில் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபுல் படத்தை பார்க்க முடியும். இந்த படத்துல வித்யா பாலன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இவங்கள தாண்டியும் இந்த படத்துல ஃபேமஸான நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. நைவ்ஸ் அவுட்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏகேன்ற ஒரு பெரிய பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. அவரோட கம்பெனிலாம் டிவால் ஆகிற நிலைமையில தான் இருக்கு. அவர் ஸ்காட்லாண்ட்ல அவரோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேரை இன்வைட் பண்றாரு. எல்லாருக்குள்ளயுமே ஒரு மர்மம் இருக்க தான் செய்யுது. அந்த ஃபங்க்ஷன்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஏகேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பையன் கலந்துக்கிறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட கலந்துக்கிறான். அதே மாதிரி இப்ப ஏகே புதுசா ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஏகேவோட முன்னாள் கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. இதை தாண்டி ஏகேவோட மச்சானும் கலந்துக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு விஷயத்தை கன்ஃபர்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏகே நினைக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. அதை உடைச்சோனே அவர் இறந்து போயிடுறாரு. மர்மமான முறையில் தான் இறந்து போறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள ஒருத்தங்களா தான் வித்யா பாலன் இருப்பாங்க. அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றதுனால இந்த கேஸை கையில எடுத்துறாங்க. முக்கியமான போலீஸ் ஆளுங்க வரதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணுன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தை பார்க்கலாம். இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷனோட லிங்க் தரேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கேஸ் 30 அப்படின்றது. இந்த படம் ஆகால அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படமும் தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. நீங்க சப்டைட்டில் மூலியமா தான் படத்தை பார்த்துக்க முடியும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவோட பேரு அர்ஜுன் அப்படின்றது. ஹீரோ இதுக்கு முன்னாடி 29 கேஸை சால்வ் பண்ணிருக்காரு. இப்ப எடுக்கிறது தான் 30வது கேஸா இருக்கும். ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொல்லப்பட்டுறாங்க. அவங்கள கொலை பண்ணது யாருன்ற விசாரணையை இவர் ஆரம்பிக்கிறாரு. பெருசா எந்த ஒரு க்ளூவும் இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஸ்வேதாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா இவருக்கு தெரிய வருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறாரு. அவர் மூலியமா சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அதே சமயம் நம்ம ஹீரோக்கும் சில டிராஜடிலாம் இருக்கு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நடுவுல அவங்கள பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நமக்கு வைக்கிறாங்க. கடைசியில அந்த கேஸை இவர் சால்வ் பண்ணாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல வர விசாரணை சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். யார் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு நம்மளே யோசிக்க வச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில தான் குற்றவாளி யாருன்றது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆகல முழு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இல்லனா லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா முழு படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு அச்சாயன்ஸ் அப்படின்றது. இந்த படம் மலையாளத்துல 2017 வெளியாச்சு. இந்த படத்துல ஜெயராம், அதுக்கப்புறம் அமலாபால், உன்னி முகுந்தன், இதை தாண்டி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே காமெடி படம் மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் விசாரணை வர ஆரம்பிக்கும். விசாரணை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படம் ரொம்ப சூப்பரா போகும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். உன்னி முகுந்தனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு பொண்ணையும் பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் மாமா கூட ட்ரிப்பு போனோம்னு முடிவு பண்றாரு. அந்த மாமா தான் ஜெயராமா இருப்பாரு. 4 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் 2 பொண்ணுங்களை மீட் பண்றாங்க. ஒருத்தங்க அமலாபால், இன்னொருத்தங்க அனு சித்தாரா. அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன்னி முகுந்தன் தான் சண்டை போட்டு காப்பாத்துறாரு. உன்னி முகுந்தன் கேங்ல இருக்க ஒருத்தர் அனு சித்தாராவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதனால அவங்க கூட ஃபிளர்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இதெல்லாம் கூட இருக்க அமலாபாலுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிலைமையில இவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. மறுநாள் காலையில அந்த ஹோட்டல்ல அமலாபால் இறந்து போயிருக்காங்க. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரும் விசாரிக்கிறதுக்காக வராரு. அந்த ரோல பிரகாஷ் ராஜ் தான் பண்ணிருப்பாரு. இவங்க 4 பேருமே அந்த 2 பொண்ணுங்க கூட பழகிருக்காங்கல்ல, அவங்க ஏன் இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இவங்க 4 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் கொலை பண்ணாங்களா இல்ல அமலாபாலோட சாவுக்கு யாரு காரணம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். செகண்ட் ஹாஃப் முழுக்க ரொம்ப சீரியஸ் படமா கொண்டு போயிருப்பாங்க. சூப்பரா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை போய் பார்க்கலாம். இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கலாம்.
இது நம்பர் 3 படம்ல. நம்பர் 3 லிங்க்குள்ள போனீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு வைஃப் ஆஃப் ராம் அப்படின்றது. இது ஒரு உமன் சென்ட்ரிக் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல லட்சுமி மஞ்சு தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படமும் தெலுங்குல மட்டும் தான் இருக்கு. நீங்க சப்டைட்டிலோட ஹெல்ப்போட தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஹிந்தில கூட இந்த படம் அவைலபிளா இருக்கு. நீங்க முழு படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு ராம் அப்படின்றது. ராமு மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. அவரோட கேஸ போலீஸ் சரியாவே விசாரிக்க மாட்டாங்க. இதனால ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நம்மளே தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அவரும் அவர் சைட்ல இருந்து முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் இவங்களுக்கு பண்றாரு. ஹஸ்பண்டோட சாவுக்கு யார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அதுக்காக நிறைய முயற்சி எல்லாம் பண்றாங்க. அந்த முயற்சி இவங்களுக்கு பிரச்சனையாவும் மாறுது. அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஹஸ்பண்டோட சாவுக்கு யார் தான் காரணம்ன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் உண்மையாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வரும். அதே மாதிரி முடிவுலயும் சூப்பரா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுவுமே உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல முழு படத்தை பாருங்க. அப்படி இல்லனா லிங்க்ல நம்பர் 4 செலக்ட் பண்ணி நீங்க எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு கொலை அப்படின்றது. இது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி, ரித்திகா சிங், இதை தாண்டி மீனாட்சி சௌத்ரி இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் வந்தது. படம் பெருசா சரியில்லை, நிறைய லேக் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலே இது ஒரு பக்காவான மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். லீலா அப்படின்ற ஒரு மாடலை நமக்கு காட்டுறாங்க. அந்த ரோல தான் மீனாட்சி சௌத்ரி பண்ணிருப்பாங்க. மீனாட்சி சௌத்ரி அவங்க வீட்டுல மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ் ரித்திகா சிங் கையில வருது. ரித்திகா சிங் ஹெல்ப்புக்காக விஜய் ஆண்டனியை கூட சேர்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த மாடலுக்கு யார் யார் கூட எல்லாம் பிரச்சனை, என்னென்ன மாதிரியான பிரச்சனை, யாரு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, யார் யார் அந்த பிளாட்டுக்கு வந்தாங்க போனாங்கன்னு பல கட்டமா விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணையோட முடிவுல குற்றவாளி யாருன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல நான் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க லிங்க் மூலியமா போய் எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். நான் லிஸ்ட்ல சொன்ன 5 படமும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த 5 படத்துல எந்தெந்த படத்தெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க, அதுல எந்த படம் பிடிச்சது, எந்த படம் சுத்தமா பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி எப்படி லிஸ்ட் போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து லிஸ்ட் எல்லாம் போடுறேன்.